ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 1 டிவிடெண்ட் தரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அடுத்ததான் சிங்குக்கு வாய்ப்புள்ள டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்தை பார்க்கலாம். அந்த நிறுவனத்தோட டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி இருக்கு, இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா, இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். நான் ஏன் டிவிடெண்ட் டேட்டு ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய டிவிடெண்ட் ஸ்டாக்கை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ தான் இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஒரு 4 நாள் முன்னாடியே டிவிடெண்ட்டாக தரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதனால எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/8/2024 அன்னைக்கு டிவிடெண்ட் டேட்டா டிவிடெண்ட் தரக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னா ஹீரோ மோட்டார் கார்ப். இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5478.90 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டேட்டா 1 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஸ்டாக்குக்கு 40 ரூபா வீதம் டிவிடெண்ட் தரப்போறாங்க. இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு. இது வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் 2 வீலர் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் ஹீரோ மோட்டார் கம்பெனி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 46% வச்சிருக்காங்க. 15th மே 2024 படி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1,01,500 கோடியை தொட்டிருக்கு. அதாவது US$ பார்த்தீங்கன்னா 12 பில்லியன் வச்சிருக்காங்க மார்க்கெட் கேபிட்டல். இந்த ஹீரோ மோட்டார் கார்ப் கம்பெனியோட டைப் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா NSE BSEல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட இண்டஸ்ட்ரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இந்த கம்பெனி முதல்ல ஓபன் பண்ணது எப்பன்னா 19 ஜனவரி 1984. அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனி தொடங்கப்பட்டது. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பிரில்ஜி மோகன் லால் முன்ஜால் ஃபவுண்டரா இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட முக்கியமான நபர்களா பவன் முன்ஜால் சேர்மனா இருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான தொழில் மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர்ல தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 2024 படி இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 38,643 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எங்களுடைய போர்ட்போலியோல இருக்கு. இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் நல்ல கம்பெனி. இந்த கம்பெனி நல்ல மூவ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த கம்பெனி ஆட்டோமொபைல் செக்டார்ல நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க இப்ப டிவிடெண்ட் கூட நம்ம வாங்கலாம். அந்த அளவு ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி. சப்போஸ் இந்த ஸ்டாக் நீங்க டிவிடெண்ட் வாங்கி இறங்குனாலும் ஆவரேஜ் பண்ணலாம். அந்த அளவு ஒரு தரமான கம்பெனின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்களா கரூர் வைஸ்யா பேங்க். இந்த ஸ்டாக்கோட செக்டார் பார்த்தீங்களா பேங்கிங் செக்டார்ல பிரைவேட் செக்டார்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்களா 222.52 ட்ரேட் ஆயிட்டு. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்களா ஆகஸ்ட் 1 2024. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஸ்டாக்குக்கு ₹2.40 வீதம் தராங்க. இந்த கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்தீங்களா இந்தியாவில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் துறையை சார்ந்த ஒரு வங்கி. இது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா கரூர்ல தான் முதல்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓபன் பண்ணாங்க. இந்த வங்கி பார்த்தீங்கன்னா 1916 ஆண்டில் MA வெங்கட்ராம செட்டியார் மற்றும் ஆதிகிருஷ்ண செட்டியார் ஆகியோரால் தொடங்கப்பட்டது. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா MK குளோபல் ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட். இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார்ல ஸ்டாக் புரோக்கிங் தரக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களும் ஒரு நல்ல நிறுவனம் தான். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 172.66 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய டிவிடெண்ட் டேட் ஆகஸ்ட் 1 2024. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு ₹1.50 வீதம் டிவிடெண்ட் தர போறாங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1995
தொடங்கப்பட்டது. இவங்க வேர்ல்டு வைடும் ஸ்டாக் புரோக்கிங் தராங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கூட ஸ்டாக் புரோக்கிங் தராங்க. அது இல்லாம டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு, பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், பிரைவேட் ஈக்விட்டி இதுக்கெல்லாம் ஸ்டாக் புரோக்கிங் தராங்க. இவங்களுடைய முக்கியமான தொழில பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ், போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், அது இல்லாம கமாடிட்டிஸ் அதாவது தங்கம், க்ரூட் ஆயில் இதுக்கெல்லாம் கூட ஸ்டாக் புரோக்கிங் தராங்க. கரன்சிக்கு, டெரிவேட்டிவ்ஸ்க்கு, ரீட்டைல் புரோக்கிங் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் ஸ்டாக் புரோக்கிங் சர்வீசஸ் தராங்க. இது இல்லாம இவங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் இவங்க ஸ்டாக் புரோக்கிங்ஸ் தராங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண எப்படிலாம் நம்ம அதில் லாபம் சம்பாதிக்கலான்னு அதுக்குண்டான ஃபினான்சியல் அட்வைஸ்லாம் இவங்க தராங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் லிமிடெட். இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1617.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2024. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டா 3.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தர போறாங்க. இவங்களுடைய முக்கியமான தொழில் பார்த்தீங்கன்னா காற்று குளிரூட்டப்பட்ட மற்றும் திரவ குளிரூட்டப்பட்ட டீசல் என்ஜின்கள் தயாரிக்கிறாங்க. அது இல்லாம ஜெனரேட்டர் செட்டுகள் இது இல்லாம பல்வேறு தொழிலுக்கான பிற உபகரணங்கள்ல நிபுணத்துவம் பெற்ற மாறுபட்ட இயந்திர தீர்வுகளில் நம்பகமான ஒரு உற்பத்தியாளராக இவங்க இருக்காங்க. இந்த கம்பெனி 1946 முதல்ல தொடங்கப்பட்டது. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியால இருக்கு. 2024 படி இந்த கம்பெனியோட மொத்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா 2376 டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனியோட சப்சிடிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஃபினான்சியல் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தரக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒபிரியா ரியால்டி லிமிடெட். இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் கட்டி தராங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1785 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எக் டிவிடெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2024. இன்டம் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு ₹2 வீதம் டிவிடெண்ட் தராங்க. இவங்களுடைய முக்கியமான தொழிலே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு வளர்ந்து வரும் நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ், ரெசிடென்சியல், கமர்ஷியல், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டைல் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கட்டி தராங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 3.44% ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இவங்களோட சப்சிடி பார்த்தீங்கன்னா ஒபிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் இருக்கு. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1998 முதல்ல தொடங்கப்பட்டது. அடுத்ததா ஸ்விங்கிக்கு வாய்ப்புள்ள ஒரு நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். அது என்ன நிறுவனம்னா டாடா குரூப்ல இருக்கக்கூடிய பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படின்னா அது என்ன நிறுவனம் நீங்களே யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் டாடா பவர் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் மந்த்லி சார்ட்ல ஒரு நல்ல பேட்டர்னை கொடுத்துருக்கு. அதாவது நமக்கு ஒரு ஸ்விங்கிக்கு வாய்ப்பு தந்திருக்கு. இந்த டாடா பவர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் ஒரு நல்ல ஒரு கப் வித் ஹேண்டல் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெண்ட் லைன்ல ஒரு 3 இடத்துல நமக்கு டச் ஆகி ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் ஒரு பையிங் சிக்னல் காட்டுது. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நம்ம வாங்கினோம்னா ஒரு 10-12% வரைக்கும் ஸ்விங்கிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம ஒரு நல்ல பேட்டர்னை நமக்கு காட்டியிருக்கு. அதாவது கப் வித் ஹேண்டில் நமக்கு காட்டியிருக்கு. இந்த கேண்டிலை உடைச்சி மண்டே அன்னைக்கு நமக்கு மேலே ஏறிச்சுன்னா இது ஒரு லீவ் ஹையை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நம்ம ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஒரு 3 இடத்துல 2க்கு மேலே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதாவது பை சிக்னலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் நமக்கு காட்டுது. அதனால டெக்னிக்கல் வைஸ் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பை சிக்னலை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் வைஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த டாடா பவர் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்ல இருக்கக்கூடிய பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம். இவங்களோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா சோலார் ரூப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது இல்லாம 1 lakh இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து 2025க்குள்ளார கொண்டு வர போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 444.70ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,42,996.75 கோடியில் வந்து காட்டியிருக்காங்க. இவங்களோட சேல்ஸுமே நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. இவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 61,448.90 கோடி வந்து காட்டியிருக்காங்க. ஒரு நல்ல சேல்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு. அதாவது 53,689.45 கோடி வந்து கடன் வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் வந்து நல்லா இருக்கு. 11.57ல இருக்கு. ஓரளவு வந்து பரவாயில்ல. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ தான் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. மற்ற ஸ்டாக்கோட பிஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது 41.19ல பிஇ ரேஷியோ வந்து இருக்கு. அது கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனால் 2.31ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவு வந்து சுமாராக இருக்கு. 4.39ல இருக்கு. இந்த ஸ்டாக்கோட டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 1.66ல இருக்கு. இவி பை எபிட்டா பரவாயில்ல. ஆர்ஓஇ 11.28ல இருக்கு. ஆர்ஓசியும் பரவாயில்ல. கரண்ட் ரேஷியோவும் பரவாயில்ல. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து இப்போ வந்து ஜூன் மந்த்தில் இன்னும் வந்து வெளியாகலை. ஆனால் மார்ச் குவார்டர் ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. சேல்ஸுமே ஒவ்வொரு இயரும் வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து குவார்டர்லி வைஸும் வந்து வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டே வராங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மல்டி பேக்கர் கம்பெனி தான் இது. இவங்களோட பிஎல்எல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் வந்து ஒரு அட்டகாசமான சேல்ஸ் வந்து காட்டிகிட்டே வராங்க. நல்ல லாபத்தை வந்து காட்டிகிட்டே வராங்க. இந்த நிறுவனம் வந்து 2020லலாம் ஒரு டவுலாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நல்ல பூம் ஆகிட்டே வராங்க. இவங்களுக்கு வந்து ஆர்டர் மேலே ஆர்டர் வந்து வந்துட்டே இருக்கு. இவங்களுடைய கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல 12% வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் வந்து பரவாயில்ல, 7%. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயரில் 90%. இதுவுமே ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து தான் காட்டியிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் இயரில் 11% வந்து இதுவும் பரவாயில்ல. பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல் வந்து மார்ச் 2024ல் 320 கோடிக்கு வந்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. மார்ச் 2024ல் 1,39,054 கோடிக்கு வந்து டோட்டல் அசட் வந்து இருக்கு. இந்த கம்பெனில நம்ம வந்து லாங் டேர்முக்கு டெஃபினட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட இந்த ஷேர் இல்லாதவங்க ஷார்ட் டேர்முக்கு வேணால் இப்போ வந்து வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிவ் ஆக்டிவிட்டினா இவங்களுடைய தொழில் மூலிமா வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. மார்ச் 2024ல் 12,596 கோடிக்கு வந்து காட்டியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல டேட்டா தான் நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ டேட்டாவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் வைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா பிஇ ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டும் தராங்க. அது இல்லாமல் ஆர்டர் வந்து நிறைய ஆர்டர் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது இல்லாமல் டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது இல்லாமல் பவர் செக்டாருக்கு எப்பயுமே வந்து தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த நிறுவனத்தெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க. 46.86% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க ஜூன் 2024 படி. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2021ல தான் அதிகமாக ஹோல்டிங் வந்து வச்சிருந்தாங்க 11.06%. ஆனால் இப்போ ஜூன் 2024ல் 9.50% வந்து குறைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் வந்து நல்லா இருக்கு. ஜூன் 2024ல் 15.49% வந்து வச்சிருக்காங்க. இவங்களுமே செப்டம்பர் 2021ல தான் டிஐ ஹோல்டிங் வந்து அதிகமாக வச்சிருந்தாங்க
இப்ப பாத்தீங்களா ஒரு 4% கிட்ட இறக்கியிருக்காங்க. இந்த இடத்துலயும் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்களா ஜூன் 2024 படி 46,07,351 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. 1 இயர் பிஃபோரா பாத்தீங்களா 31 ஜூலை அன்னைக்கு 2023ல 236ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பாத்தீங்களா 444.70ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2 மடங்கு மேல ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கோட கான்ஸ் பாத்தீங்களா புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கடந்த 3 இயர்ல 11.2% காட்டியிருக்காங்க. கொஞ்சம் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி காட்டியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஸ்டாக் நல்ல பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் பாத்தீங்களா குட் ப்ராஃபிட் growth நல்லா காட்டியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல 74.2% CAGR காட்டியிருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட்டும் பாத்தீங்களா ஒரு வருஷத்துக்கு 22.8% தராங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் பாத்தீங்களா ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 5.04% கெயில் ஆயிருந்துச்சு. அதாவது இப்ப இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்களா 444.70ல ட்ரேட் ஆயிட்டு. ஃப்ரைடே அன்னைக்கு டே ரேஞ்சில் 430 வரைக்கும் லோ போயிருக்கு. ஹை பாத்தீங்களா 446.20 வரைக்கும் ஹை போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் லோ பாத்தீங்களா 201.80. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 464.20 வரைக்கும் ஹை போயிருக்கு. வெள்ளிக்கிழமை டாடா பவரோட வால்யூம் அனலிஸ்ட்ல பாத்தீங்களா ஒரு 4 கோடி வரைக்கும் நல்ல ஒரு வால்யூம் காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா 1 வீக்ல 7.38% ஒரு நல்ல கெயில காட்டியிருக்காங்க. 1 மந்த்ல பாத்தீங்கன்னா 2.89% காட்டியிருக்காங்க. 3 மந்த்ல கொஞ்சம் கம்மியாயிருக்கு 1.79% தான் காட்டியிருக்கு. ஆனா இயர் டு டேட் பாத்தீங்கன்னா 33% கெயில காட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 வருஷம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 262% ஒரு நல்ல கெயில நம்ம பெற்றிருக்கலாம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 100% கெயில் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையோ கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.